உண்மையிலே சொல்றேன். ரொம்ப வேதனைப்பட்டு தான் இந்த வீடியோவ வந்து ரெக்கார்ட் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நெறைய பேருக்கு கனவு இருக்கும். என்ன கனவு? நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் ஆயிரணும் அப்படின்னு கனவுகளோட இருப்பீங்க. அதே மாதிரி நான் அந்த மார்க்கெட்ட எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டேனா? அப்படின்னு ஆசைகளும் இருக்கும். பட் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா? ஆக வேண்டாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறீங்க? ரொம்ப ஈஸியான ஜாபு. ட்ரேடர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப்ன்னு நெனச்சுக்கிறீங்க. நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து 10ல இருந்து 12 மணி நேரம். சரியா? 10 டூ 12 மணி நேரம் வந்து வேலை வாங்குறாங்க. நைட்டு பகலும் தூங்காம வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு வந்து வருமானம் பத்தல. எப்படி சேலரி பத்தல. அப்படின்னு இங்க நெறைய பேரு மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்ணணும்னு உள்ள வரீங்க. ஓகேவா? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த 10 டூ 12 மணி நேரம் வொர்க் அப்படிங்கிறது வந்து, நீங்க மொத நாள் போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். கரெக்ட்டா? எப்படி? மொத நாள் போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இத நீங்க 1 மாசம் பண்ணும்போது, அந்த சேலரி டேல சரியா? அந்த சேலரி டேல அட்லீஸ்ட் நீங்க ஹேப்பியா இருப்பீங்க. கரெக்ட்டா? அதாவது வரும் மாசம் மாசம் சம்பளம் வரும்போது, சேலரி கிரெடிட்டட் அப்படின்னு உடனே ஒழுங்கா கரெக்ட்டா ஓகே பரவால்ல சேலரி வந்துருச்சு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இதே நீங்க ஒரு 3 டூ 4 மாசம் பண்ணும்போது, சரியா? ஒரு 3 டூ 4 மாசம் பண்ணும்போது, இந்த வேலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பழகியிருக்கும். ஆக்சுவலா பேசிக்கா என்ன? பிராக்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நடந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இது பெருசா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா தெரியாது. ஓகேவா? நீங்க நார்மலா இந்த வேலைய பார்க்க போறீங்க. இந்த வேலை, வேலைக்கேத்த ஊதியம். ஸோ இது போக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும். இந்த புரமோஷன் அப்படிங்கிறது வரல, ஆஃபீஸ் பொலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கரெக்ட்டா? ஆஃபீஸ் பொலிடிக்ஸ், பொலிடிக்ஸ் வேற, ஆஃபீஸ் பொலிடிக்ஸ் வேற. அதாவது மேனேஜருக்கு சிங்சாங் போடுறவனுக்கு தான் பொலிடிக்ஸ் இப்போ புரமோஷன் குடுப்பாங்க. மேனேஜருக்கு ஆமாச்சாமி போடணும். இல்ல டீம் லீடருக்கு ஆமாச்சாமி போட்டுருக்கணும். ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு வந்திருக்கணும். அப்படிலாம் கண்டிஷன் கிடையாது. இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட சிங்சாங் போடுறவங்களுக்கு ஈஸியா ப்ரமோஷன் கிடைச்சிரும். கரெக்ட்டா? இதான் ஏன் ராகுல் சொல்றேன் அப்படின்னா கான்செப்ட் இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் நீங்க வந்து வேலை பார்க்குறது. பட் எல்லாரும் என்ன நினைச்சுறீங்க? ட்ரேடிங்க்கு வந்தா ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ட்ரேடிங்க்கு வந்தா ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ஈஸியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உள்ள வரோம். ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அது ஒரு ப்ராஃபிட்டே குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அது ப்ராஃபிட்டே குடுக்குது. பட் டே ஆஃப்டர் டே, மந்த் ஆஃப்டர் மந்த், இயர் ஆஃப்டர் இயர் உங்கள ரியலைஸ் பண்ணாமலே நீங்களே ஒரு இடத்துல மார்க்கெட்டுக்கு அடிக்ட் ஆயிருவீங்கன்னு நான் சொல்றேன். ஒர்க் பண்றப்ப எப்பயாவது சாட்டர்டே, சண்டே வந்துராதா அப்படின்னு இருக்கிற மனநிலைமை சரியா? ஏன்டா சாட்டர்டே, சண்டே வருது அப்படிங்கிற அதாவது சாட்டர்டே, சண்டே ஓகே. ஏன்டா சாட்டர்டே, சண்டே வருது அப்படிங்கிற மனநிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஓகே. அங்க உள்ள மைண்ட் செட்டுக்கும், இங்க உள்ள மைண்ட் செட்டுக்கும். அதாவது நானுமே இந்த வீடியோவ எடிட் பண்ணி, ஒரு எடிட்டர் ஆட் பண்ணி, அவர வச்சு எடிட்லாம் பண்ணி, இதெல்லாம் போட்டிருந்தேன்னா, பார்க்கறதுக்கு ஆட்கள் இருந்திருப்பாங்க. பட் இல்லல்ல, ஏன் இல்ல? அப்படிங்கிற கான்செப்ட்க்கு வருவோம். சரியா? சாட்டர்டே, சண்டே ஏன்டா வருது? அப்படிங்கிற மனநிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஓகேவா? இது எதுக்கு? ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குன்னு கிடையாது இது. லாஸ் ஆகுறது. காலங்காலமா இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன நடந்துருச்சு? சரியா? என்ன இருக்கு அப்படின்ட்டு உள்ள வரணும். ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும். அதே மாரி எல்லாரும் மார்க்கெட்ட என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட்ட வந்து நான் எப்படியாவது வின் பண்ணிறணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்? வின் வந்து நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடல. கரெக்ட்டா? நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடல. அப்புறம் எதுக்கு நீங்க வின் பண்ணணும்? அல்டிமேட்டான கோல் என்ன? அல்டிமேட்டா வந்து நம்ம மார்க்கெட்ல ஏர்ன் பண்றதுக்கு வரோம். வின் பண்றதுக்கு வரல. அதாவது சம்பாதிக்க வரோம். ஜெயிக்க வரல. நீங்க எதுக்கு மார்க்கெட்ல ஜெயிக்கணும்? ஜெயிக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரியலங்க. உண்மையிலே தெரியலங்க. ஓகேவா? இது மட்டும் முடியல. சரியா? நான் ஃபுல் டைம் ட்ரேடரா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன். இதுக்கப்புறம் இத பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிட்டு ட்ரேடர் ஆகலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. நைட்டு தூக்கம் வராது. எப்படி? நைட்டு தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராது? 6 மணி நேரத்துல இருந்து அதாவது 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம், 7 மணி நேரம் வந்து உங்களுடைய சார்ட்ட ஃபுல்லா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. கரெக்ட்டா? தூங்கும்போது இந்த சார்ட் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதாவது கனவு கனவு வேற. அதாவது இப்ப பாருங்களேன், நான் வந்து டாக்டர் ஆயிருவேன். நான் வந்து டாக்டர் ஆகுற மாரி, ஸ்டெதஸ்கோப் போட்டிருக்க மாரி, நான் வந்து ஒருத்தர வந்து செக் பண்ற மாரி, இப்படி கனவு வந்தா வேற. இது கிடையாது. அது இப்ப ரன்னிங்ல ஓடிட்டே இருக்கும். இப்ப நீங்க சார்ட் ஓடுது இல்லைங்களா? இப்ப பாருங்களேன், நார்மலா ஏதாவது ஒரு சார்ட் எடுத்துக்கோமே, ஓடும். க்ரூட் ஆயில் ஓடிட்டு தான் இருக்கும். இருங்க. ஓகேவா? இத பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க. ஓகே. இத நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க பேசிக்கா. இத இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, உங்களுடைய அப்சர்வேஷன் வந்து இது ஃபுல்லா ஆயிட்டே இருக்குது. அப்ப உங்க பிரெயின் வந்து இதுக்கு ஏத்த மாரி ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இது ஆக்ட் ஆகுது. நைட்டு தூக்கம் வராது. ரொம்ப நேரம் ஆயிரும். 12 மணி, 1 மணி, 2 மணி. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிரும். சரியா? வொர்ஸ்ட்டா நான் சீரியஸா சொல்றேன். ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிரும். சாப்பிட தோணாது. சரியா? யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணாது. ஸோ வீட்ல
வீட்டில் யாராவது ஃப்ரெண்டு கூடலாம் சேரணும்னு தோணாது. அதாவது இப்படி சொல்லுவாங்க, அதாவது மார்க்கெட்டில் இருக்கேன்ப்பா அதனால எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்கப்பா. யார்கிட்டையும் பேசணும்னே தோணாது. எத்தனை பேர் ட்ரேட் பண்ணிட்டு உங்க பழைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறீங்க? கிடையாதுல்ல. இந்த இத பார்க்குற அதாவது 2டே கலர் தான். கலர் பிளைண்டு. 2டே கலர் தான் தெரியும். கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க, பச்சை கலர்ல தான் சட்டை எடுப்பீங்க, சிவப்பு கலர்ல தான் சட்டை எடுப்பீங்க. ஒரு ஷூ வாங்கணும்னு போறீங்க, பச்சை கலர், சிவப்பு கலர் தான் தெரியும். நீங்க வேணா எடுத்து பாருங்களேன். இல்ல அதிகபட்சம்னா ஒயிட் பிளாக். இது காமன் ஓகேவா? இந்த பச்சை, சிவப்பு அத தவிர வேற எதுவும் தெரியாது. ஓகேவா? இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. நைட்டு தூக்கம் வராதுங்க. நான் சொல்றேன்ல தூக்கம் வராது. அடுத்த நாள் மார்க்கெட் எப்படா ஓப்பன் ஆகும்? அடுத்த நாள் எப்பட்றா ட்ரேட் போடலாம்? என்ன ட்ரேட் போடலாம்? அப்படிங்கிற விஷயங்கள்ல இவ்ளோ 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 டிஃபிகல்டி இருக்கு. இங்க ஆனா ட்ரேடிங் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ட்ரேடிங் ரொம்ப ஈஸி. அதே மாரி ஈஸியாலாம் அங்க ஒண்ணும் சம்பாதிக்க முடியாது. ஓகே. ஈஸியாலாம் ஒண்ணும் சம்பாதிக்க முடியாது. அப்படி நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகுறேன் அப்படின்னு நினைச்சுக்க வச்சுக்கோங்களேன். ஒண்ணு உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன மாரி தான் கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? இவ்வளவு விஷயத்தையும் தாண்டி வந்து ஒருத்தன் வந்து வீடியோ போடுறான். சரியா? இந்த மாரி கான்செப்ட் இருக்கு, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு. அப்படி வீடியோ போட்டாலும் நான் நெகட்டிவா தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. சரி வீடியோல தான் நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்து வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர்லயே வந்து நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. நானுமே ட்ரேடர் தாங்க. சரியா? எனக்கும் ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். கரெக்ட்டா? லாஸ் வரும். எல்லாமே வந்திருக்கும். கடைசி ஒரு 3 வருஷமா ட்ரேட் டெஸ்டிக்க நடத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரேட் டெஸ்டிக் அப்படிங்கிற சேனல். பெரிய ரெகக்னிஷன்லாம் கிடையாது. ஒரு ரெகக்னிஷன் கிடையாது. வீடியோ பார்த்தா ஃபுல்லா பார்க்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்படி அந்த கான்செப்ட் நல்லா இருந்தாலும், அந்த கான்செப்ட்ட அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஒரு கமெண்ட் போட மாட்டாங்க. ஒரு லைக் போட மாட்டாங்க. ஏன்னா, இந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்து ஸ்ட்ராட்டஜிய போட்டு, இத பண்ணுவோம், அத பண்ணுவோம். இப்படி இருக்கும். நிஃப்டி இப்படி இருக்கும். ஹிண்டா குடுக்குறேன். உங்களுக்கு வந்து பிரெயினா குடுக்குறேன். அதாவது உங்களுக்கு வந்து நாலேட்ஜா குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஏத்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில மார்க்கெட் செல் ஆயிரும் அப்படின்னு எத்தன பேர் நோட் பண்ணீங்க? ஓகேயா? எத்தன பேர் நோட் பண்ணீங்க? எனக்கு இல்ல மார்க்கெட் செல் ட்ரேட் தான் அப்படின்னு எத்தன பேர் செல் ட்ரேட் போட்டு லாஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஓகேயா? ஓப்பனா கேட்போமே. எத்தன பேர் லாஸ் ஆனீங்க? நான் தொடர்ந்து 1 வாரமா ஒரே கான்செப்ட்ட வச்சு வீடியோ போடுறேன். என்ட்ட கான்செப்ட் இல்லாம நான் வீடியோ போடல. பட் நீங்க லாஸ் ஆயிறக்கூடாதுன்னு ஃப்ரீயா எஜுகேஷன் போட்டேன். ஏன்னா ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து வேல்யூ இல்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இதனால தான் நான் வந்து நான் ஓனா யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய நான் தனியா கிளாஸா தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற அப்டேட் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த மாரி சுயநலம் புடிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. என்ன இந்த ஆட்டோமேட்டிக்கா ரீஃப்ரெஷ் ஆகுது. சுயநலம் அப்படின்னு வார்த்தை சொன்னோனே அதுக்கே பொறுக்கல. நான் பேசின வார்த்தைய கண்டு சார்ட்டுக்கே பொறுக்கல. ஆட்டோமேட்டிக்கா ரீஃப்ரெஷ் ஆகுது. பட் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு, எதையாவது ஒண்ண திட்டிக்கிட்டு, நான் நல்ல கெட்டவன் அப்படின்னு பேசிக்கிட்டு, நான் இப்ப எதுக்கு நான் கெட்டவனா இருந்துட்டு போறேன், நல்லவனா இருப்பேன். அந்த சோசியல் மீடியால வந்திருக்க கூடாதோ, நான் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் பண்றேன். நேத்து உள்ள வீடியோலயும் நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு 2, 3 கான்செப்ட் இருக்கு. அத நான் போடணும். அப்கமிங் மார்க்கெட்ல யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஒரே ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. ஒரே ஒருத்தர். நான் ஏன் அந்த ஒருத்தர கூப்பிட்டு தனியா கிளாஸ் எடுத்துட்டு போயிறக்கூடாது? கரெக்ட்டா? நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் அவள அல்டிமேட்டா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. பாருங்களேன், என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. டவுட்னா கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க அப்படின்ட்டு. நான் நேத்து 17 மணி நேரத்துக்கு முன்னாடி தெளிவா புரிஞ்சுக்கங்க. 17 மணி நேரத்துக்கு முன்னாடி டுமாரோ ஹிண்ட் ட்ரேட் டெஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் taught me one thing. Every graph look confusing when you are standing too close to it. Step back, the pattern appears. ஹிண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன ஹிண்ட்னு பாத்துக்கங்க. இதுதான் ஹிண்ட். சரியா? சார்ட் எடுத்துக்கும். எத்தனை பேரு செல் ட்ரேட் போட்டு செல்ல மாட்டிக்கிட்டீங்க? நானா ட்ரேட பார்த்து சரியா 17 பாயிண்ட் எஸ்எல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டேன் இந்த ட்ரேட. ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஹிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? கால்ல இருந்து எடுத்துக்கங்க. இதுவும் ஒண்ணு போல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. சரியா? நீங்க எப்படி போட்டாலும் இத நீங்க லைன் சார்ட்டா போட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கிளியரா இருக்கும். சரியா? இதுவும் ஒண்ணு போல இருக்கா? நான் வந்து 17 மணி நேரத்துக்கு முன்னாடியே இத சொல்லிட்டேன். சரியா? இத நான் 1 வாரமா, கடைசி 1 வாரமா திங்கட்கிழமைக்கு முன்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜிய போட்டு 1 வாரமா ஃப்ரீயா குடுத்த ஸ்ட்ராட்டஜி தான். அப்ப என்னால எப்படி பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ மார்க்கெட்ட எல்லாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. அப்படி அந்த பிரெடிக்ஷன் உங்கள அஸ்யூம்ஷன பண்ண வைக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா அஸ்யூம்ஷன பண்ண வைக்கும். அப்ப இந்த இடத்துல நான் யார குறை சொல்லட்டும்? என்ன குறை சொல்லட்டுமா? இல்ல உங்கள குறை சொல்லட்டுமா? ஓகேயா? நானே ஒருத்தன் தான் ஸ்ட்ராட்டஜிய போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம போய் உங்களால சரியா? உங்களால அது புதுசா பார்க்குறவங்க கிடையாது. பழைய கான்டாக்ட்ல இருந்த நிறைய பேர்லாம் நெகட்டிவ் பேசுறீங்க ஒரு கூட்டம் இருக்கு. சரியா? நான் நேத்தும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப எதுக்கு நான் அந்த இப்ப நான் எனக்கு ஒண்ணு பார்த்து சொல்லுங்க. எதுக்கு நான் அந்த சோசியல் மீடியா வீடியோ போடணும்? என்ன காரணத்துக்காக போடுறேன்? எனக்கு வருமானம் வருதா? கிடையாது. ஒரு ட்ரேடரா பேசுவோமே.
ஒரு ட்ரேடரா பேசுவோமே, 3 வருஷம் வேஸ்டட் அப்படின்னு எடுத்துக்குவோமே. இல்ல நான் வந்து ஒரு 4 பேர்கிட்ட போயிட்டு நான் ட்ரேடர் அப்படின்னு சொன்னா என்ன மதிப்பாங்க நினைக்கிறீங்க? சோசியல் மீடியால வேணா நான் ட்ரேடர், ஃபுல் டைம் ட்ரேடர், அந்த இன்ஸ்டாகிராம் பயோல போடாது தெரியுமா? ப்ரவுட் டு பி எ ஃபுல் டைம் ட்ரேடர், ப்ரவுட் டு பி எ ஃபாரெக்ஸ் ட்ரேடர், ப்ரவுட் டு பி ஆப்ஷன் ட்ரேடர், இது வேணா போட்டுக்கலாம். இப்ப எங்க மாமாட்டையோ இல்ல வந்து எங்க சொந்தக்காரங்கிட்டயோ இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்டயோ ட்ரேடர்னு சொல்ல முடியுமா? என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஓகே, ராகுல் சூதாடுறான், சூதாடி வாழ்க்கையை இழந்துக்க போறான், இதான மைண்ட் செட்டு. சரியா? இல்ல வந்து நான் வந்து யூடியூபர்லாம் சொல்ல முடியாது. 4000 வச்சிருக்கலாம் ஒரு யூடியூபரா, 4 மில்லியன் வச்சிருக்கலாம் யூடியூபரு. அப்படியே எனக்கு புரியல எனக்கு. என்னடா அங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ட்ரேடிங் டேஸ்ல லாஸ் இருந்திருக்கு. கடைசி 3 வருஷத்துக்கு சொல்றேன். லாஸ் இருந்திருக்கு. எனக்கும் கேபிட்டல் காலியா இருக்கும். என் ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி நானும் அதாவது ஃப்ரீ வீடியோ மத்தவங்க மாதிரி எடுத்து டெய்லி பேசிஸ்ல வீடியோ போடல. ஒவ்வொன்றும் உட்காந்து அனலைஸ் பண்ணி, டைம் வேஸ்ட் பண்ணி, செக் பண்ணி, டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது. ஒரே கான்செப்ட் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும். அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். அப்படி இதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் இருக்குல்ல, இந்த ஒர்க் ரெஸ்பெக்டடா இல்லல்ல, கிடையாதுல்ல. அப்ப இந்த இடத்துல சரியா ஒர்க் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இதை அப்ரிசியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எதுக்கு நெகட்டிவா பேசுறீங்க? இதுல நான் சீரழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாமியை கூட கும்பிடுவாங்க நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படியே ட்ரேடர்ஸ்டிக் சீரழிஞ்சிடணும் அப்படின்ட்டு. நான் நெகட்டிவா போட்ட வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகுது, பாசிட்டிவா போடுற வீடியோஸ்லாம் வியூஸே போக மாட்டேது. இப்போ மக்கள் எதை தேடுறாங்க? இல்ல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ பேசிக்கா இதுக்கப்புறம் இந்த மாதிரி லேர்னிங்லாம் வந்து குறைச்சிட்டு காமனா இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, இந்த இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிருச்சு, அது நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாம நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நானும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படி இல்லை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தமா சேனல் டைப் பண்ணிட்டு எப்படினாலும் இருந்துப்போங்க, பாக்குறதுக்கு ஆள் இல்லை, ஸோ நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னு இருக்கலாம்னு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? 3 வருஷம் ஜெர்னி இல்லைங்க. 3 வருஷம் ஜெர்னில எக்காரணத்தை கொண்டும் சரியா ஏன் டிப்ரெஷன் நான் சோசியல் மீடியால காமிச்சது கிடையாது. ஓகே, 1 எந்த விதமான தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணது கிடையாது. சரியா? எந்த விதமான தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணது கிடையாது. 3 எனக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் சரியா, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணட்டும்? கஷ்டமா இருக்குல்ல. ஆனா என்கிட்ட கேட்கலாம், என்கிட்ட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, ட்ரேடிங் பண்ணி என்ன ராகுல் சம்பாதிச்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து பெருசா காசு சேர்த்து வச்சேனா அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஒரு 10 பூனைக்குட்டியை வாங்கி வச்சு சரியா 1 வாங்கி எடுத்து வந்தேன். இப்போ 10 இருக்கு, 10க்கும் சாப்பாடு போடுறேன். அப்ப நான் 10 உயிருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். இதை நான் ட்ரேடிங் பண்ணாம என்னால பண்ண முடியாது. சரியா? இப்போ சேனல்லே வீடியோ போட்டு ஸ்டார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டார்ட்ஸ்ல இருக்கும், அங்கங்க ஏதாவது இருக்கும். என்ன இதே மாதிரி ரோட்ல நடந்து போறேன், எங்க தெருவில் ஒரு 10 நாய் இருக்கு. ஓகே, அதுக்கு அது பிஸ்கட் வாங்கி போட்டா கூட நிறைய பின்னாடியே வருது, விளையாடுது. சரியா? இப்ப நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வைக்குது. ஆனா இங்க ஒரு சில பேர்லாம் பாருங்களேன், எவ்வளவுதான் நல்லதை தூக்கி கொண்டு வந்து கையில கொடுத்தாலும் கெடுதல் தான் பேசி சுத்திக்குதாங்க. கண்ணு கலங்குதுங்க, கண்ணு கலங்குது உண்மையிலே. இதெல்லாம் பார்த்து யோசிக்கும் போது ட்ரேடிங் கொடுக்காத டிப்ரெஷன் எனக்கு சோசியல் மீடியா கொடுத்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல எனக்கு, ஏன் அந்த மைண்ட் செட்னு தெரியல. பிகாஸ் நானும் 1 வாரமா போட்டு கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன்ல. 3 வருஷமா கத்துறது வலிக்கல. ஆனா அந்த 1 வாரமா கத்துது. ஏன்னா அந்த இன்னைக்கு ஒரு 2, 3 பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்காப்ல. ரூ. 22,000 லாஸ், ரூ. 23,000 லாஸ், ரூ. 31,000 லாஸ். அப்போ அனுதாபங்களை தேடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ராகுல் தேவைப்படுறால, சொல்றத ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படல. எதுக்கு லாஸ் ஆகுறீங்க? இப்ப எதுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க? ப்ராஃபிட் எடுக்கணும் பேசணும். லாஸ் ஆயிட்டு போங்க, நான் பேசிட்டு போறேன். நல்லா இருக்குல்ல? ஸோ நீங்க எடுத்து பாருங்க. நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லல. என் கான்டாக்ட்ல இருக்கவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். 17 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சரியா? 17 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். இதே கான்செப்ட் தான். என்ன போட்டிருக்கேன்? ஸ்டெப் பேக் அண்ட் வெயிட் ஃபார் த பேட்டர்ன் அப்பியர்ஸ். அது மேக்ஸ் பேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருக்கோம். லாங்கா வீடியோ போட்டீங்கன்னா வியூஸ் போகாது ப்ரோ. ஷார்ட்டா போட்டு தான் போகும். இந்த நேரத்தை ஷார்ட்டா போட்டு எங்க போயிருச்சு? பெருசா போயிருச்சு போல. நீங்க வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டா தான் வியூஸ் போகும் அப்படின்னு என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்ல. கல்வி கத்துக்கிறதுக்கு, அதாவது மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறது சான்றிதழா வேணும். எதுக்குடா மூஞ்சி வேணும்? ஏன் மூஞ்ச பார்த்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு உட்காந்து வீடியோ கொடுத்துருந்தேன். உங்களால வீடியோ எடிட்லாம் பண்ணாதான் ப்ரோ போகும். இல்ல எதுக்கு நான் அவ்வளவு பண்ணணும்? எதுக்கு எடிட் பண்ணணும்? எதுக்கு மூஞ்ச காமிக்கணும்? இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும்? உங்களுக்கு கத்துக்கணும், உண்மையில லேர்ன் பண்ணணும் அப்படிங்க. 40 நிமிஷம் இல்லைங்க, 40,000 நிமிஷம் வீடியோ போட்டாலும் லேர்ன் பண்ணலாம். யாருக்காவது சரியா ராகுல் மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சா? கிடையாது. ஆனா இவன் நாசமா போயிடணும், நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க.
சந்தோஷமா இருங்க. சாட்டர்டே, சண்டே ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் போட மாட்டேன் அப்படிங்கிறத இதில் சொல்லிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எடுத்து செக் பண்ணிக்கங்க. என்னோட ஃபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா, அங்கே பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டு 15,000 20,000 வாங்குறாப்ல. சரியா? அதுக்கு நான் 15,000 20,000 நானும் வாங்குவேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் என்ன தெரியுமா? ஒரு 4 பேருக்கு நல்லது கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க கண்ணு முன்னாடி பார்க்க மாட்டீங்களா? கண்ணு முன்னாடி பார்க்க மாட்டீங்களா? வயசானவங்க இருப்பாங்க, கோயிலில் எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. காசு காசு பணமெல்லாம் கொடுத்து ஒன்றும் காசு பணம் ஒன்றும் கொண்டு போகல. சரியா? நாளே சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த சாப்பிட்டு உங்களை வாழ்த்துட்டோம். வாழ்த்தி அதுக்கப்புறம் வாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். வாழ்த்துக்களோட நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட வாங்க. ஏன் நெகட்டிவ் எனர்ஜியில் வரீங்க? இல்லை வந்து மற்றவங்க மாதிரி பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் உங்களுக்கு கர்மா அடிச்சிடும். அப்போ இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்கிறேன் இல்லைங்களா? ஃபீல்டு அப்படி. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள். அப்பதான் வந்து வீடியோ போடுறதுக்கு அடுத்த நல்ல 4 பேருக்கு தோணும். வீடியோ போட்டா பாருங்க. பார்க்கலன்னா ஒன்று நான் கேவலப்பட மாட்டேன். பாக்குறீங்க. நான் வந்து எனக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு நான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? நான் இருந்தாலும் நெகட்டிவா பேசுறப்ப வலிக்குதுல. இப்ப அந்த நெகட்டிவிட்டியோட நான் அடுத்த நாள் காலைல மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்? சரியா? ஒரு ட்ரேடரா இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயத்தை இக்னோர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத லேர்னிங்கா எடுத்துக்கங்க. என்னுடைய கஷ்டத்தை உங்களுக்காக சொல்றதுக்காக வீடியோ போடல. பட் லேர்னிங்காக தான் வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.